கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் தியானிப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அருமையானவர்களே, ஆவியில் எளிமை என்பது என்ன? என்னுடைய ஆவியில் ஒரு குறை இருக்கிறது, நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை ஒரு மனிதன் எப்பொழுது உணர்கிறானோ அவன் ஆவியில் எளிமை உள்ளவனாய் இருக்கிறான். தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு அனுபவம். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு குழந்தை போல தன்னை மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும். ஆகவே மனம் திரும்புதல் மிக மிக அவசியம் என்பதை உணர்த்துகிற ஒரு முக்கியமான வசனம் தான் இந்த வசனம். இதில் சொல்லப்படுகிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமை, இது என்ன காரியம்? வேதத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன குற்றம் செஞ்சேன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் நம்முடைய பாவங்களாம் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்க வேண்டும். அனுதினமும் ரட்சிப்பு வர வேண்டும். ரட்சிப்பு ஒரு முழுமை அடைய வேண்டும். ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அன்றோடு என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறிவிட்டது, கடைசி வரைக்கும் நான் என் இஷ்டம் போல வாழலாம், நான் பரலோகம் போயிடுவேன் என்று நினைக்க முடியாது. அருமையானவர்கள், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியரில் சொல்லப்படுகிறது. நம்ம அனுதினமும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நம்மை கழுவப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். இப்படி தாழ்த்துகிற ஒரு அனுபவம் தான் ஆவிக்குரிய எளிமையை குறிக்கிறது. நம்முடைய ஆவியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். தூற்றுக்கூட அவருடைய கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறி அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்று மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம கோதுமை மணிகளாக நம்ம கடைசியில் நம்ம நிற்க வேண்டும். நம் தேவனுக்கு தகுதி இல்லாத ஒரு பாத்திரங்களாய், தகுதி இல்லாத ஒரு பதரை போல இருந்தோமானால் அவர் தூற்றும் பொழுது நாம் தூரமாய் விழுந்து போவோம். அதையெல்லாம் சேர்த்து அக்கினிக்கு தான் இரையாக கொடுப்பார். நம் தேவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைந்து, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனை தரிசிக்க முடியாது. ஆகவே மனம் திரும்ப நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்ற, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆகவே மனம் திரும்புகிற ஒரு அனுபவம், தன்னுடைய ஆவியை தாழ்த்துகிற அனுபவம், என்னிடத்தில் குற்றம் உண்டு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று ஒவ்வொரு முறையும் நம்ம தாழ்த்தும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுடர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறை தாழ்த்தும் பொழுது நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால, சகல ஆசீர்வாதங்களால் நம்ம நிரப்பப்படுகிறோம். அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நம்ம அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்று ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு நாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதியை நம்ம அடைந்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் பாக்கியவான்கள் யார்? பணக்காரராக இருக்கிறவங்களா, பெருமை பேசுகிறவங்களா, இல்லை வல்லமை படைத்தவர்களா, பட்டம் பெற்றவர்களா, பதவி பெற்றவர்களா? இல்லை. மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய எண்ணத்துக்கு வித்தியாசமாக இருக்கிறது. மனுஷனுடைய யோசனைகள் அநேகம், ஆனால் தேவனுடைய நினைவுகள் வேறு விதமாக இருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்றார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி என்னுடைய வழிகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய வழிகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு. நாம் யோசிக்கிற மாதிரி நம்மெல்லாம் நல்லா வசதியாக வாழறோம், நம்ம பரலோகம் போயிடலாம், நாம் கிறிஸ்துவ சமூகத்தில் நாம் பெரிய அந்தஸ்தில் இருக்கிற நாம் பரலோகம் போயிடலாம் என்றெல்லாம் நினைப்பது கூடாத காரியம். தன்னுடைய ஆவியில் எளிமையாக உள்ளவர்களை தான் தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, தன்னுடைய வல்லமையுள்ள ஆவியானவரால் நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொண்டு அவருடைய உதவியோடு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. நம்முடைய ஆவியோடு பரிசுத்தாவியானவர் இணைய வேண்டும். நம்முடைய ஆவியில் பொல்லாத காரியங்கள் இருக்கிறது. மனுஷ ஆவியானது சாதாரணமானது அல்ல. அந்த ஆவி தனித்து இயங்காது. அது எல்லா எரிச்சல் ஆவியோடு, பொறாமை ஆவியோடு, பொச்சிருப்பின் ஆவியோடு, பொல்லாத எல்லா விதமான வெறுப்பின் ஆவி, பிரிவினை ஆவி, விபச்சார ஆவி, வேசிதன் ஆவி, இப்படி என்று பல விதமான ஆவிகளோடு அது இணைந்து செயலாற்றக்கூடியது. ஆனால் என்னிடத்தில் என் ஆவியில்
கலக்கம் இருக்கிறது, என்னுடைய ஆவியில் கலங்கங்கள் இருக்கிறது, என் ஆவியில் குறை இருக்கிறது, மாசு இருக்கிறது என்று எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி என் ஆவியை சுத்திகரி ஆண்டவரே, என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும் பொழுது மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த ஆவியானது சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த ஆவியோடு மனுஷனுடைய ஆவியோடு தேவனுடைய ஆவி இணையும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து நம்ம பிரிக்கிறது தான் பெரிய பாவம், ஆத்மீக மரணம். அந்த ஆத்மீக மரணத்தை உண்டாக்குகிற ஒரு காரியம்தான் பாவம். ஆத்ம மரணத்தை தான் ஆதி பெற்றோர்கள் அடைந்தார்கள். அந்த ஆத்ம மரணத்தை அதாவது அந்த ஆத்ம மரணம் என்று சொல்லும்போது, அந்த மரணம் என்று சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையானது மூத்து, அதாவது முஸ்லீம் சொல்கிற மவுத்துன்னு சொல்லுவாங்க, மவுத் செய்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் அதாவது டெட் பாடிஸ்க்கு அவங்க மவுத் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்படி என்றால் அவர்கள் மரணத்துக்கு அடையாளம் என்னென்னா, அந்த ஆத்மா விட்டு அந்த ஆவி பிரிஞ்சு போச்சு, செப்பரேட் ஆகிடுச்சு. மரணம் என்பது செப்பரேட் பண்ணுறது. அப்படியானால் இந்த மனுஷனுக்குள்ளாக இருந்து தேவனுடைய ஆவி பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போன அந்த ஆவியினால்தான் நம்முடைய ஆவி அசுத்தமாயிடுச்சு. அப்போ தேவனுடைய ஆவியானவர் இணையும் பொழுது நம்ம மீண்டும் பரிசுத்தத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்ம பரிசுத்த பாதையில் நடத்துகிறார். அப்பொழுது அப்படி நடத்த 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 நம்முடைய உள்ளான மனுஷனாகிய ஆத்மாவானது உயிரடைய ஆரம்பிக்கிறது. நம்ம ஆத்மா, உள்ளான மனுஷன் உயிரடைய ஆரம்பிக்கிறான். ஆகவே தான் இந்த ஆத்மா உயிர் பெற வேண்டும் என்றால் இந்த எளிய மனது, ஆவியில எளிய மனது, நம்மை தாழ்த்துகிற அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு உதாரணமா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 மனுஷங்க ஜெபம் பண்ண போகும்பொழுது ஆயக்காரன் பரிசேயன் உள்ள போகும்போது நல்ல நீதிமானா தான் போனான். ஆனால் உள்ள போயிட்டு அவன் சொன்ன காரியம், நான் இந்த மனுஷனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம்பாகம் செலுத்துறேன் என்று அவன் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறான், குற்றப்படுத்தி பார்க்குறான். இந்த நிலையில் அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்துகிறான். நான் பாவி என்று அவன் தன்னை தாழ்த்தும் பொழுது அவனல்ல இவனே நீதிமானாகி திரும்பினான் என்று நாம் பார்க்குறோம். ஆகவே தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் தான் ஆவியில் எளிமை. நம்ம மனம் திரும்ப நம்ம ஒப்பு கொடுக்குற அனுபவம் தான் ஆவியில் எளிமை. ஆபிரகாம் சொன்னார் பாருங்க, இதோ தூளும் சாம்பலமாக இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட நான் பேச நான் துணிந்தேன் என்று சொல்லுவான். அப்படி என்றால் தன்னை அவன் தூளுக்கு சாம்பலுக்கு ஒப்பாய் சொன்னான். யோபு சொல்கிறான், நான் நீசன், நான் உனக்கு மறுவுத்தர் நான் எப்படி சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்வேன்னு சொல்கிறான். என் வாயை மூடிக்கொள்கிறேன், என்னால் பேச முடியாது, உமக்கு முன்னாடி நிற்க முடியல, என் வாயை பொத்தி கொள்கிறேன் என் கையினால் அப்படின்னு சொல்லுவான். என்னுடைய காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளில் சாம்பலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்கிறான். கர்த்தரை குறித்து அறிய அறிய நம்முடைய தகுதியை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். நாம் பாவி என்று உணர ஆரம்பிக்கிறோம், நம்ம ஒன்றும் இல்லாதவர்கள் என்று உணர ஆரம்பிக்கிறோம், நம்ம தூசி என்று உணர ஆரம்பிக்கிறோம். ஏசையா சொல்கிற அசுத்த உதடுள்ள மனுஷன் நான் சொல்லிட்டு சொல்கிறான். அதே போல் பவுல் சொல்கிறார், நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய அக்கிரமத்தை நம்ம மறைக்காமல் ஆண்டுகிட்ட நம்ம அறிவிக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னிக்க அவர் கிருபை பொருந்தவராக இருக்கிறார். நான் சிறுமை எளிமையானவன் என்று சொல்லுகிறதை பார்க்குற சங்கீதக்காரனில் சொல்லும் பொழுது, நான் சிறுமை எளிமையானவன், ஆண்டவரே உமது கிருபைப்படி எனக்கு இறங்கும் என்று அவன் சொல்லுகிறது பார்க்குறோம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும், என் பாவம் வரை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிற என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. இதுதான் ஒரு மனுஷனுடைய தகுதி. எப்போவுமே நமக்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நம்முடைய துர்க்குணத்தை எல்லாம் உணர்ந்து தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த ஒப்பு கொடுக்குற அனுபவம், நம்மை தாழ்த்துகிற அனுபவம் தான் தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை, பரலோக ராஜ்யத்துக்குரிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, ஏசையா அசுத்த உதடுள்ள மனுஷன் சொல்கிறான். எரேமியா ஆண்டுகிட்ட அவன் சொல்கிறான், எங்கள் இலச்சையிலே கிடக்கிறோம், எங்களுடைய அவமானம் எங்களை மூடிட்டு இருக்குது, நாங்கள் சிறு வயது முதல் ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சொல்கிறான். தானியேல் ஜனங்களுக்காக அவன் பரிதபிக்கிறான். ஆண்டவரே, எங்கள் தேசத்துடைய ஜனங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சுக்கிறோம், நாங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறோம், எங்களுடைய அக்கிரமம், துன்மார்க்கம், கலகம் எல்லாமே உமக்கு முன்பாக இருக்குது, எங்கள் நியாயங்களை விட்டு அகன்று போனோம் என்று சொல்லுகிறான். பவுல் சொல்கிறார், என்னிடத்துல நன்மை பாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்கிட்ட இருக்குது, ஆனால் நன்மை செய்வது என்னிடத்துல இல்லை. நான் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்கிறான். ஆனால் எப்போ ஆவியானவரை பெற்றாரோ அந்த ஆவியின்படி நடக்க ஆரம்பித்த பிறகு அந்த ஆவியின் சிந்தையில் நடக்க ஆரம்பிக்கிறது. அது நித்திய ஜீவனுக்குள்ளாய் பவுலை நடத்த ஆரம்பிக்கிறது. அருமையானவர்களை, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை தாழ்த்தும் பொழுது நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து பரலோக ராஜ்யத்தை நமக்குள் கொண்டு வருகிறவராக இருக்குது. அதுதான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த பரலோக ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவ ஆவியினால் உண்டாகக்கூடியது. தேவ ஆவியினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானத்தை உடையது, நீதியை நாம் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த பரலோக ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும், நம் மனம் திரும்ப நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு பிள்ளையை, இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு பிள்ளையை கூப்பிட்டு நீங்கள் மனதில் பிள்ளையை போல் ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதுபோல் சின்ன பிள்ளை தானம்மா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசப்பா, நான் பாவியாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நித்தியவாசி, பரிசுத்தர் என்று நாம உடையவர், உன்னதமானவர், உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிறார். அவர் சொல்கிறார், பணிந்தவர்களுடைய ஆவியை நான் உயிர்ப்பிக்கிறேன், நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, பணிவுள்ள இருதயத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள் வாசம் செய்கிறார். அந்த வாசம் செய்வது ஆண்டு சொல்ல, இதோ நான் உங்களிடத்தில் வாசம் செய்கிறேன். வாசம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அங்கே பரலோகராஜ் இங்கே பரலோகராஜ் என்று சொல்வார்களா? அங்கே இங்கே இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ளே நான் வாசம் செய்யும் பொழுது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் வரும் பொழுது அங்கே பரலோக ராஜ்யம் வருகிறது. அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்களுடைய உள்ளத்தில் பரலோக ராஜ்யம் வருகிறது. அருமையானவர்களே பாருங்க, ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று ஏசாயால சொல்கிறார். அப்போ ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம நடுங்குகிறவர்களை மாற வேண்டும். ஆவியில் நொறுங்குண்டு ஆண்டோட கேட்க வேண்டும். என் ஆவியில் குற்றம் உண்டு, என் மனசில் பல பாவங்கள் உண்டு ஆண்டவரே என்று சொல்லி. அதனால தேவன் சொல்கிறாரு, கிருபை, அதிகமான கிருபை அளிக்கிற தேவன். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, தாழ்மை, மனத்தாழ்மை. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எளிமையுள்ள ஆவி உள்ளவர்களிடத்தில் தான் ஆண்டவர் தன்னுடைய பரலோக ராஜ்யமாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் வாசம் செய்ய அனுமதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் உள்ளத்தில் பரலோக ராஜ்யம் வந்து குடிக்கொள்கிறது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அறையில் ஆடாதான் அம்பலத்தில் ஆட முடியாது. இங்கே பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்கலைன்னா பரலோகத்தில் அனுபவிக்க முடியாது. இங்கே உங்கள் வீட்டில் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது என்றால் அது நரகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் அழுகையும் பற்கடிப்புமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல பரலோக ராஜ்யத்துக்கு இடமே இல்லை. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது உங்கள் பாவங்கள் மாறி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி செய்ய நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆவியான உங்களுக்குள் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை தேவன் உங்களுக்குள் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்முடையதாய் மாறுகிறது. நமக்குள் அவர் வாசம் செய்கிறார். நாமே தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வருகையில் செல்வதற்கும் அது உதவியாக இருக்கும். அவர்களை தான் தேவன் ஒன்று சேர்ப்பார். பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் எல்லாம் ஒன்று கூட்ட போகிறார். பரலோக ராஜ்யத்தை தங்களுடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களை, தேவனுடைய ஆவியானவரை, தன்னுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற, தன்னுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆகவே இந்த நாள் நம்ம ஒப்பு கொடுப்போம்மா. இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்களை, அதாவது நம்மை தாழ்த்து ஆண்டுடைய சமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் நம்முடையதாய் மாறுகிறது. பரலோக ராஜ்யம் அவர்களோடது என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை தாழ்த்துவோம், மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ராஜ்யத்தின் புத்திரராய் மாற்றுவார். அவர் வருகையில் நாம் ஒன்று சேர்ந்து அவரை எதிர்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.